ஹார்டு லாம்ப்ன்ற சிறுகதை தொகுப்புக்காக புக்கர் பரிசை பெற்ற முதல் கன்னட எழுத்தாளர். இவங்க வந்து கன்னடத்துல எழுதுறாங்க. அதை வந்து ஆங்கிலத்துல தீபா பாஸ்திக் வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த புக்கர் பரிசை வந்து வாங்கியிருக்காங்க. புக்கர் பரிசை வாங்கினா 6வது இந்திய எழுத்தாளர். சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க மற்றும் பல உயரிய பெண் அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த ஹார்டு லாம்ப்ன்ற சிறுகதை தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எழுத்துக்கள் 1990 இருந்து 2023 இந்த இடைப்பட்ட காலத்துல எழுதப்பட்ட சிறுகதைகள்ல முக்கியமான 12 சிறுகதையோட தொகுப்பு தான் இந்த புக்கு. ஆங்கில எழுத்தில் எழுதப்படும் ஒரு புதினத்திற்காக கொடுக்கப்படும் பரிசு தான் வந்து புக்கர் பிரைஸ். இது 50,000 பவுண்ட் உடையது. பானு முஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாளர், கள செயற்பாட்டாளர், அரசியல்வாதி, பத்திரிகையாளர், வழக்கறிஞர், இப்படி வந்து பல பன்முகங்களை கொண்டவர். மேரேஜுக்கு முன்னாடி வருஷம் தான் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. தூரத்து உறவினரை தான் மேரேஜ் பண்றாரு. மேரேஜ் பண்ணி ஒரு எழுதினாலும் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு பிடிக்கல. சோ ஒரு ஸ்டேஜ் எழுதல. சோ அவருக்கு வந்து 3 குழந்தைகள் பிறக்குது. 3வது குழந்தையப்ப வந்து அவருக்கு வந்து ஹிஸ்டீரியா நோய் வருது. அந்த நோயை வந்து தவிர்க்கிறதுக்காக வந்து சில விஷயங்களை வந்து மனசை வந்து வேறு விஷயங்களை வந்து திருப்புறாரு. மைண்டை திருப்பதற்காக லங்கேஷ் பத்திரிகை படிக்கிறாங்க. அந்த லங்கேஷ் பத்திரிகை படிக்கிறப்ப வந்து ஒரு சின்ன தாக்கம் ஏற்படுது. உயர்நிலை பள்ளி ஆசிரியர் ஒருத்தவங்க வந்து திரைப்படம் பார்த்திருக்காங்க. இதை கண்டித்து வந்து இளைஞர்கள் வந்து என்னன்னா தாக்கியிருக்காங்க, கண்மூடித்தனம் தாக்கியிருக்காங்க. இந்த கண்டென்ட்டை வச்சு வந்து என்னன்னா இமிடியேட்டா அந்த பத்திரிகைக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து பண்றாங்க. அது இமிடியேட்டா பப்ளிஷ் ஆகுது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதே பத்திரிகையிலே வந்து நிருபரா வந்து ஒரு 10 வருடம் பணியாற்றுறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து அவருக்கு பல மிரட்டல் உருட்டல்லாம் வருது. அப்புறம் அடுத்து வந்து நகராட்சி கவுன்சிலராகவும் வந்து 2 முறை வந்து இருந்திருக்காங்க. அவருடைய 60 ஆண்டுகால எழுத்துக்கள்ல வந்து 60 சிறுகதைகள் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து 6 தொகுப்பா வந்திருக்கு. அவருடைய சிறுகதைகள் வந்து தமிழ், பஞ்சாபி, மலையாளம், உருது போன்ற மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.